அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 31/3/2024 பங்குனி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி சஷ்டி திதி இன்று. நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மேசராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரைக்கும். யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரைக்கும். அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, சாயங்காலம் 3 to 4:30. அதாவது மத்தியானம்னே வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி போடக்கூடிய துணியின் அதாவது சற்று நிறம் பிங்க் அல்லது மெரூன், அதாவது இருண்ட சிகப்புன்னு வச்சுக்கோங்களேன். போடக்கூடாதது ப்ளூ, பிளாக். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது புதினா அல்லது முள்ளங்கி சாப்பிட்டுக்கலாம். 2-3 நாட்களாக சிம்மத்தில் பிறந்தவங்களோட ஒரு கேரக்டரு, அங்க அமைப்புகளை பற்றி சொல்லி வந்தேன். இன்று ஃபைனலாக, அதாவது டச்சுன்னு சொல்லுவாங்களே, ஃபைனல் டச் 2-3 பாயிண்ட்டு சொல்லிவிட்டு அடுத்த படத்துக்கு போவோம். இப்போ எல்லாம் ஆண்களை பற்றியே சொல்லியிருக்காங்க. சிம்ம இலக்கணத்தில் பிறந்த பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தியாக குணம் எதையும் உடையவங்க தான். அதே சமயத்தில் சண்டை சச்சரவு செய்வதில் விருப்பம். ஒரு சண்டைன்னு அதை நிறுத்த மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆமாம். அதே மாதிரி கோபம், முணுக்குன்னா கோபம் வந்துடும். நல்லவங்க கெட்டவங்கிறது செகண்டரி. கோபம் வரக்கூடிய மனநிலை உடையவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு. அப்போது நிறைய பேர் கவுன்சிலரு அல்லது ரோட்டரி கிளப்பு செக்ரட்டரி அல்லது லேடிஸ் கிளப்பு செக்ரட்டரி, அந்த மாதிரி ஒரு தலைமை தாங்கும் பண்பு உடையவங்க இந்த சிம்ம இலக்கணத்தில் பிறந்த பெண்கள். ஆமாம். இவங்க எப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றதுல கொஞ்சம் இஷ்டம். வெளியே மறைக்கலாமே தவிர நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சிம்ம இலக்கணத்தில் உள்ளவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுல, மாமிசம் பர்டிகுலராக சாப்பிட்றதுல கொஞ்சம் இஷ்டம். அதே மாதிரி ஆடை, அதாவது துணிமணி, இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அதை உபயோகம் பண்ண மாட்டாங்க. பீரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துணியாக தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்களுக்கு மன வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இதை சொன்னாலும் தலையாட்டுற லைஃப் பார்ட்னர் கணவன் கிடைக்கும்போது திருப்தி இல்லாமல் எப்படி இருக்கும்? திருப்தி தான். ஓகே. அதே மாதிரி அவங்களோட உடல்கட்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க ஸ்பெக்குலேஷனில் இன்ட்ரெஸ்ட். இவங்களும் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சேல்ஸில் போடலாமா, அதை போடலாமா, இதை போடலாமா, அந்த ஸ்பெக்குலேஷனில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஃபைனலாக சொல்லிட்டு தானே, இப்போ சிம்ம லக்கணம்னா எதிரி கிடையாதுங்கிறது கணக்கு. ஓகே. இப்போ குழந்தையாக இருக்கும்போது எதிரி யார்? இப்போ பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தையாக இருக்குன்னு வைங்களேன். ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வைங்களேன். 5 வயசு பெண் குழந்தை இருக்கிறாங்க, சிம்ம இலக்கணத்தில் பிறந்திருக்குது. அப்போ என்னென்னா, இந்த குழந்தைய கொஞ்சிறது, இது பண்ணுறது, கேட்டதை வாங்கி கொடுக்குறது, ரொம்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு அவளுக்கு தங்கச்சி பாப்பா வந்துடுச்சுன்னு வைங்களேன், அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஏன்னா குழந்தைன்ட்டு. அப்போது இந்த சிம்ம இலக்கணத்துக்காரங்க அவங்கள தான் எதிரியாக பாதிப்பாங்க. அதாவது முதல் எதிரி அவங்களுக்கு பின்னால் பிறகு பெண் குழந்தையாக இருந்தால் தங்கச்சி, ஆண் குழந்தையாக இருந்தால் தம்பி. இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போகிறான்டா, கருவிலையே கழிச்சிடக்கூடிய பவர் உள்ளது இந்த சிம்ம லக்கணம். ஓகே. அடுத்தால இந்த பிளாக் மேஜிக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இவர்களை நெருங்காது. 3வது, மேக்சிமம் இவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது கிடையாது. அதுவும் 12ஆம் வீட்டில் ராகு கேதுகளோ அல்லது அஷ்டவர்க்கத்தில் 12ஆம் வீட்டில் 17 பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலோ கன்ஃபார்மாக அவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது கிடையாது. இவங்க வீடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட்டு போகிறாருன்னா, வீட்டுக்கு ஏற்றால காலி இடம் தான் இருக்கும். அதில் யாராவது வீடு கட்டியிருந்தால் கூட அவங்க மாறி போய்கிட்டு இருப்பாங்களே தவிர பெர்மனண்ட்டாக யாரும் இவங்க வீட்டுக்கு ஏற்றால இருக்கிறதில்ல. அவ்வளோ தூரம் பவர் உள்ள லக்கணம் சிம்ம லக்கணம். நான் இதெல்லாம் விளக்கமாக சொல்லுது காரணம், அன்பர்களே, அதை உங்களோட பாசிட்டிவாக இருந்தால் அதை விரிவுபடுத்தி கொள்ளுங்கள், நெகட்டிவ் இருந்தால் அதை குறைக்கிற வழியை பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். அதாவது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பலனளித்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. கடன் பிரச்சனைங்கிறது கடன் பிரச்சனை தொந்தரவு கொடுக்காமல் ஒரு கட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் கைமீறி போகலை. ஆமாம். வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகள் கம்மியாகிடுது. பணம் தேவையான அளவு வருது, எக்ஸ்ட்ரா வரலையே தவிர பணப்புழக்கங்கள்லாம் ஓரளவு நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு முதல்ல லாஸ் அப்புறமா பிக்கப் ஆகி லாபம் வருகிறது.
நமது முன்னோர் செஞ்ச புண்ணியம் நம்ம நல்லா இருக்கிறோங்கிற சிந்தனை உங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா என்னோட சாமர்த்தியம் கிடையாது, என்னோட முன்னோர்கள் செய்த புண்ணியம் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த எண்ணம் இருப்பது மிகவும் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அகம்பாவங்கிறது வரவே வராது. ஓகே, அடுத்து ரிஷபராசி. ஆன்மீக சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக வருகிறது. மீண்டும் மீண்டும் அந்த செய்கிற முயற்சி இப்போ வெற்றியை கொண்டு வருது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் வர்றதுக்குள்ளேயே கணக்கு போட்டு பண்ணுறீங்க, எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. கடவுளின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. ஒருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மறந்துடுதீங்க. ஆமாம், அதே மாதிரி வேலையில் நல்ல லாபம் கிடைக்கிறது. ஆனால் கிடைக்குது, கணக்கு போட்டு வச்சுட்டோம், ஆனால் கைக்கு சேருதில் கொஞ்சம் தடங்கலாகிட்டு இருக்குது. அதே மாதிரி மனோதைரியம், மன நிம்மதி, மனைவியின் சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு உத்வேகத்தை தருது. அந்த மனைவியின் சப்போர்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு உத்வேகம் கிடைக்கிறது. ஆமாம், அம்மாவின் கோபம் தான் உங்கள் மேலே இன்னும் கம்மியாகலை, உங்கள் மேலே ஏதோ ஒரு கோபத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி. முயற்சி வெற்றி அளிக்குது. ஓகே, முயற்சி பண்ணுறீங்க, அது சக்ஸஸை கொடுக்குது. ஆமாம், இளைய சகோதரம், தம்பி அல்லது தங்க இருந்தால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. ஆமாம், கலைத்துறையில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த சினிமா ட்ராமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்பு, பெரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, சும்மாவும் இல்லை, சுமாரான வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் எப்பவும் மாதிரி கொஞ்சம் டல்லாகவே போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வண்டி வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் மெதுவாகவே போங்க. இந்த கடகராசிக்காரங்களை அடிக்கடி சொல்லுது என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் சின்ன சின்ன சிறு சிறு விபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் லாபங்கிறது நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க எதிர்கால மனைவியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. உடம்பில் ஓவர் ஹீட், அதாவது உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இளநீர், மோர், இந்த வெள்ளரிக்காய் இதை குளிர்ச்சியான பொருளை ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஆமாம், நடக்குது, எல்லாமே நல்லா நடக்குது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. லேட் இஸ் பெட்டர் தான் நெவர், அவ்வளோதானே, நல்லது. அடுத்து கன்னியாராசி. மனசில் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துட்டீங்க. எல்லா நன்மைக்கே, கஷ்டம் இருந்தாலும் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினச்ச பிறகு அது பெரிய மனசளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. ஓகே, அதாவது வேலை பார்க்குற இடத்துல அந்த சுப்பீரியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மேலதிகாரிகளோட சின்ன பிரச்சனை. ஆமாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு லைஃப் பார்ட்னரோட சின்ன பிரச்சனை, நண்பர்களோட கருத்து வேறுபாடு. ஸோ வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை. அமைதியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமாம், அந்த கடவுள் அருள்னால பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அடுத்து துளாராசி. அதாவது பிரச்சனைகள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிச்சிங்க, சுமாராக போய்கிட்டு இருந்தது, இப்போ பிக்கப் ஆகி ஓரளவு நல்லபடியாகவே போகுது. நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். குழந்தைகள் கூட நல்லா படிப்பு, ஆரோக்கியம் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. ஆமாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு மங்கள காரியம் நடக்க போகுது, காது குத்தாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நல்ல காரியம் செய்ய போகிறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. அதை பணத்தை சேமிக்கிறது புதிய வழியை கண்டுபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணனா இப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீக துறையில் உள்ள ஒரு பெரிய நபர் ஒருத்தர் உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டார். அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய புத்திமதிகள், யோசனைகள், ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பணச்செலவு மாத்திரம் கம்மி பண்ண முடியல, அதுதான் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே அந்த கண்ட்ரோலில் வரும். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. மெடிடேஷன் வாய்ப்பு, அதாவது மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த மெடிடேஷன் எப்படின்னா புதிய உத்வேகத்தை அளிக்கும். நீங்கள் எல்லாம் சுமாராக போனால் கூட ஒரு ஃபயர் வர மாட்டேங்க, இன்னும் ஜெயிக்கணும், சாதிக்கணுங்க.
அப்போ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. அதே மாதிரி மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை வாய்ப்பு வந்தால் யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக அதில் சேர்ந்துருங்க. ஆமாம், நண்பர்களுக்காக செலவு பண்ணுறீங்க, வீட்டில் வந்து நண்பர்கள் தான் செலவு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து மகர ராசி. கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. தினமும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பரவாயில்ல. வருமானத்தை நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுறீங்க, சும்மா வேண்டாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறதில்ல. மனசாட்சி படி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே நடந்து கொள்ளுங்கள், திசை மாற வேண்டாம். நிதானமாக முன்னேற்றம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டெடியாக தான் போகுது. ஆமாம், ஓகே, கவலை வேண்டாம். அடுத்து கும்பராசி. இந்த பேக்கரி ஐட்டம்ஸு சாப்பிட வேண்டாம், ஏன்னா வயிறு பிரச்சனையை கொடுக்க போகிறது. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், வர வேண்டிய பணம் கூட வரதில் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி வந்து டென்ஷனு கோபம் வந்துக்கிட்டு இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. மீனராசி. அதாவது குடும்ப உறவுகள் வந்து பிரச்சனையாகவே இருக்கிறாங்க. அது யாராக இருக்கட்டும், மாமனார் மாமியார், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, பொண்டாட்டி பிள்ளைய எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் நிலைமை மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இழுத்து அடிச்சுக்கிட்டு வந்த பிரச்சனை வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுது. உத்தியோகத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. விடாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.